இந்த உலகத்துல ரொம்பவே ஒண்ணு ஃப்ரீயா கிடைக்குதுன்னா அது அட்வைஸ் மட்டும்தான். அட்வைஸ் வந்து சொல்றது ரொம்பவே ஈஸி, பட் அதை கேட்டு நடக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். நீங்க வந்து அட்வைஸை கேட்டு நடக்கிற பர்சனா, இல்ல வந்து நான் நினைச்சதுதான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்சனா? என்னை பொறுத்தவரை நான் நினைச்சதுதான் ப்ரோ செய்வேன். ஏன்னா நமக்கு எதுக்கு மனசுல என்ன கரெக்ட்னு தோணுதோ அது நமக்கு தான் தெரியும். அடுத்தவங்க 1000 பேர் 1000 அட்வைஸ் பண்ணுவாங்க. அது கரெக்டா இருந்தா நம்ம கேட்டுக்கலாம், அது தப்பு கிடையாது. சப்போஸ் அவங்க சொல்றது வந்துட்டு அவங்களே ஃபாலோ பண்ணாம நம்ம கிட்ட 10 அட்வைஸ் கிட்ட மேலேயே பண்ணுவாங்க. ஓகே, எந்த மாதிரி அட்வைஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து பண்ணிருக்காங்க? கொஞ்ச நாள் முன்னாடி வேலைக்கு போகாம இருந்தேன். அப்ப வந்துட்டு என்னடா வேலைக்கு போகாம இருக்கு, ஏதாவது வேலைக்கு போலாம்ல, பார்க்கலாம்ல, ஃபேமிலியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படி சொல்றாங்களே வேலைக்கு போகாம வீட்டுல தான் உட்காந்துட்டு இருப்பானுங்க. அதெல்லாம் வந்துட்டு நான் பெருசா கேட்டுக்க மாட்டேன். அவன் ஒரு வேலைக்கு போயிட்டு கொஞ்சம் மெச்சூரா இருந்து என்கிட்ட வந்து அட்வைஸ் பண்ணா ஓகே, அவன் சொல்றதை நான் கேட்டுப்பேன். அவனே அப்படி இருக்கும்போது நம்ம கிட்ட வந்து இப்படி அட்வைஸ் பண்றானே அப்படின்னு நான் யோசிப்பேன் ரொம்பவே. இதான் நம்ம கேட்கணுமா, நமக்கா தோணும். அது எனக்கு தோணும் ஒர்க் போகணும்னு, எப்போ போகணும்